கற்பவை கற்றபின் என்பதில் உங்களுக்கு தெரிந்த சிற்றிலக்கியங்கள் வகைகளின் பெயர்களை தொகுத்து எழுத கூறியிருக்கிறார்கள். போர்க்கருவிகளின் படங்களை திரட்டி படத்தொகுப்பு உருவாக்க சொல்லியிருக்கிறார்கள். மதிப்பீடு என்ற முறையில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல் 5 வினாக்கள் இருக்கின்றன. குறுவினா 3 இருக்கிறது, சிறுவினா 1 இருக்கிறது, சிந்தனை வினா 1 இருக்கிறது. விடைகளை பாடநூலை பயன்படுத்தி குறித்து படியுங்கள். துணைவன் வைத்திருந்தால் துணைவனை பயன்படுத்தியும் படிக்கலாம். துணைவன் அவசியம் என்று இல்லை. நாளைய வீட்டு பாடம் நாளை 5 மணி வரை நீங்கள் இதை படிக்க பெண்கள். சிறுவினாக்கு 4 மதிப்பெண்கள், சிந்தனை வினாக்கு 4 மதிப்பெண்கள். ஆக 14 மதிப்பெண்களுக்கு இருக்கும். 2 பாடல்கள், ஒவ்வொரு பாடலும் 3 மதிப்பெண், 6 மதிப்பெண்களுக்கு இருக்கும். ஆகவே 20 மதிப்பெண்களுக்கு நீங்கள் 5 மணிக்கு படித்துவிட்டு பார்க்காமல் எழுத தொடங்குங்கள். ஒருவேளை 5 மணி வரையும் உங்களால் இதை மனப்பாடம் பண்ணி பார்க்காமல் எழுத இயலாது என்றால் நீங்கள் பார்த்து எழுதி கொள்ளலாம். ஆனால் பார்க்காமல் எழுதியவர்கள் பார்க்காமல் எழுதினேன் என்று பதிவு செய்யுங்கள். பார்த்து எழுதியவர்கள் பார்த்து எழுதினேன் என்று பதிவு செய்யுங்கள். அதற்கு கீழாக உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் கையெழுத்திட்டிருக்க வேண்டும். பார்க்காமல் எழுதுபவர்கள் வீட்டில் உள்ள பெரியோர்கள் அல்லது மற்றவரிடத்திலே புத்தகத்தை துணைவனை ஒப்படைத்து விட்டு எழுத வேண்டும். யாரும் இல்லாவிட்டாலும் நேர்மையாக நீங்கள் பார்க்காமல் எழுதி பதிவு செய்யுங்கள். ஒவ்வொரு இரவும் படிக்கும் இரவாக, ஒவ்வொரு நாளும் படிக்கும் நாளாக உங்களுக்கு அமையட்டும். நல்ல முறையில் படியுங்கள். ஐயங்கள் ஏதேனும் இருந்தால் குழுவில் பதிவிடுங்கள். வீட்டு பாடத்தை எழுதி தனியாக எனது வாட்ஸ்அப் எண்ணில் பதிவிட வேண்டும். குழுவில் எனது எண் தெரியும். மீண்டும் உங்களுக்கு அந்த எண்ணை பற்றி தகவல் தருகிறேன். எனது தனி எண் 9842217223 என்பது என்னுடைய எண்ணாகும். அந்த எண்ணில் புலனத்தில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களது வீட்டு பாடத்தை வழக்கம்போல் பதிவிடுங்கள். அனைவருக்கும் இந்த இரவு இனிய இரவாகட்டும். நன்றி.